ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டு கிருபையினால் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்து முதல் நாளை கூட கடந்து இந்த 2வது நாளில் கூட காண கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாட்களை காணக்கூடாதபடிக்கு மண்ணுக்குள் மண்ணாய் மறைந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபை இம்மட்டுமாய் நம்மளுக்கு நடத்தி கொண்டு வருகிறது அல்லவா. இந்த ஒருவேளை இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ அப்படி கலங்கி பயந்து கொண்டு இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியே திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் உள்ளே முன்னேறி செல்ல போகிறோம். இந்த ஆண்டு நமக்கு உண்மையாக ஒரு முன்னேற்றத்தின் ஆண்டாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். 2025ஆம் வருஷத்துக்கு ஆண்டவர் முன்னே போய் எல்லா கோணல்களையும் செவ்வையாய் மாற்றப் போகிறார். ஒருவேளை இந்த 2025ஆம் வருஷம் எப்படி இருக்குமோ பயந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஒருவேளை இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, இவ்வளோ பெரிய டார்கெட் இருக்குது, பிள்ளைங்க காரியங்கள், திருமண காரியங்கள், ஒருவேளை வேலை பலு, பலவிதமான பாரங்கள், பொருளாதார பிரச்சனை, இந்த வருஷத்தில் எப்படி தான் இதெல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன் கலங்கி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக போகிற நம் அருமை இரட்சகர் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுறாரு, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானுகளை செவ்வையாக்குவேன். ஆமென். யாத்திராகம புஸ்தகம் 33:14 வாசிப்பீங்கன்னா மோசைக்கு ஆண்டவர் சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக போ, மோசே பயப்படாது. ஆமென். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவனுடைய ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு பெரிய டார்கெட். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் மோசைக்கு சொல்வார், ஆமென், நான் உனக்கு முன்பாக போகிறேன். இன்றைக்கி அதே போல் ஆண்டவர், நான் உங்களுக்கு முன்பாக போகிறேன், நான் உங்களுக்கு முன்னே போய் எதெல்லாம் கோணலா, எதெல்லாம் கஷ்டமாக, எதெல்லாம் வேதனையாக, எதெல்லாம் பயமுறுத்துகிற காரியமாக, எதெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வையாய் மாற்றப் போகிறார். ஆமென். ஏன் தெரியுமா? அதே 3வது வசனம் கூட நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஆமென். ஏன் அவர் நமக்கு முன்பாக போறனா, உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர். நமக்கு தகப்பன் அவர் தானே, நமக்கு கர்த்தர் அவர் தானே. தெய்வ பிள்ளையில நமக்கு எல்லாமே ஆண்டவர் தானே. அவர் நம்ம பெயர் சொல்லி அழைத்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தில் நம்மளை கழுவி அவருக்கு சொந்த ஜனமாக நம்மளை வைத்திருக்கிறதுனால அவர் முன்னாடி போவார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனா யாருங்க எதிர்க்க முடியும்? யார் எதிர்க்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஆமென். அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறாரு. பயப்படாதீங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். உங்களுக்கு எதிராக சத்துரு வரானா, உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை வருதா, உங்களுக்கு விரோதமாக வியாதிகள் வருதா, ஒரு பலவிதமான த்ரெட்டனிங்ஸ் இருக்கா, பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அதே 4வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். அவர் முன்னாடி போயிட்டு என்ன செய்கிறாரா, கோணலானது செவியாக்குறது மாற்றம் இல்லாமல் எதெல்லாம் தடையாக இருக்கும் வெண்கல கதைகளை உடைத்து இருப்பு தாழ்பாடில் முறித்து அந்த காலத்துக்கிற பொக்கிஷனில் புதையலை உங்களுக்கு தரப்போகிறார். தைரியமாக போக. இந்த ஆண்டு உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டா, சுதந்திரிக்கிற ஆண்டா. ஆமென். கர்த்தர் வாசலை திறந்துட்டாரு. நாம் தைரியமாக உள்ளே சென்று மேய்ச்சலை கண்டடிக்க போகிறோம். ஏன்னா அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். சோத்திரப்பா. ஆண்டவரே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானுகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர். ஆண்டவரே, இந்த வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போகிறீங்கப்பா. நாங்கள் எதை குறித்தும் பயப்பட போகிறதில்ல. நீங்கள் முன்னேறி போய் எல்லா தடைகளை உடைச்சி ஆண்டவரே எங்களுக்கு பொக்கிஷங்களை புதையலை நீங்கள் தரப்போகிறீங்க. திறந்துட்டு அதுக்கு தான் நீங்கள் வாசலை திறந்துருக்கீங்கப்பா. நீர் ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குற எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துலும் பாதுகாத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே. ஆமென்.
அவர்களுக்கு முன்னாடி போகிறாரு. தைரியமாக போங்க. காட் bless you.